ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேரில் பார்த்தீங்கன்னா கேமதுருமா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? இது யோகம் கிடையாது, இது ஒரு தோஷம். அதனால ஏன் அது யோகம் அப்படின்னு சொல்கிறோம்? அது அந்த ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. அதனால் அந்த யோகம் என்னென்னா, இந்த அமைப்பு இருக்கவங்க வந்து ஏமாற்றப்படுவார்கள்னா எல்லா விதத்துலையும். இவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த ஒரு யோகம் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே ரூல்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய அம்பாள் உபாசனை பண்ணுறது, அம்பாளை வழிபடுவது. கோவில் அம்பாள்னு தெரியல, அம்மன் நம்மளுடைய ஊரில் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போகிறது. என்னைக்கு போனோம் அப்படின்னா, மூன் ஸ்டோன் அப்படிங்கிற கிறிஸ்டல்ஸ், அது பேலன்சிங் எனர்ஜி. இந்த மூன் அப்படிங்கிறது தான் சந்திரனுக்கு உண்டானது. தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ணும். குரு சனி சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார சேர்க்கையை வந்து வலுப்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை இயற்கையாக கொண்டு ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகரை பார்ப்பேன். இது இந்த இணைவு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டலை போடும் பொழுதே ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஜோதிட ஆசிரியர், உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம்மா. ஜோதிடத்துல வந்து யோகம் அப்படிங்கிறது வந்து எல்லோருமே வந்து விரும்பி பார்க்கிற ஒரு விஷயம். யோகம் அப்படின்னாலே நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு கேமதுர்மா யோகம் அப்படிங்கிற யோகம் பத்தி சொல்லுங்க. பேரு கேமதுருமா யோகம். நீங்க சொல்ற மாதிரி யோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிஜமாவே எல்லாருக்கும் அது நடக்குதோ நடக்கலையோ, எனக்கு இந்த யோகம் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும். ஆனால் இந்த பேரில் பார்த்தீங்கன்னா கேமதுருமா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? இது யோகம் கிடையாது, இது ஒரு தோஷம். அதனால ஏன் அது யோகம் அப்படின்னு சொல்கிறோம்? அது அந்த ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. அதனால் அந்த யோகம் என்னென்னா, சில விஷயங்கள் அது யோகம்ங்கிறது வந்து தீய யோகத்தை கொடுத்தாலும் அது யோகமாக சொல்கிறார்கள். அதனால் யோகம்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அதை சொல்கிறாங்க. இந்த கேமதுருமா யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் தான் ராசி வீடு இல்லையா? அந்த ராசி வீட்டுக்கு 1, 2, 12, அதாவது ராசி வீட்லேயோ இல்லை ராசி வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கிரகங்கள் இல்லாமல் இருப்பது, இதுதான் கேமதுருமா யோகம். சந்திரன்கிறவர் யார் நம்மளுடைய ஜாதகத்தில் ஜோசியத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன். இந்த பூமியில் அந்த உடல் வாங்கி வந்த நேரம் அந்த நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். அப்போ முன்னாடி பின்னாடி அந்த வீட்டிலே இல்லைன்னா அந்த ஜாதகரானவர் என்ன பண்ணுவார்னா தனித்து விடப்படுவார். இதுதான் இந்த யோகத்துடைய ஒரு விஷயம். இது இப்போ நீங்கள் சொல்கிறது போல் இது வந்து யோகம்ன்றதையும் கடந்து இது ஒரு தோஷமாக தான் பார்க்க போகிறோம். தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க என்ன மாதிரியான விபரீதங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும்? அதாவது நீங்கள் கேட்டிங்களே விபரீதம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இந்த அமைப்பு இருக்கவங்க வந்து ஏமாற்றப்படுவார்கள்னா எல்லா விதத்துலையும். இவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த திடீர் சரிவு, அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார சரிவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அதீத வாய்ப்பு உண்டு. அதனால் இவங்க எப்பயுமே ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதுல, கொடுக்கல் வாங்கல், ரொம்ப நட்புப்பா இவங்க கேட்டால் நான் எப்போனாலும் நான் கொடுத்துருவேன், அவங்க எப்போனாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. எப்பேற்பட்ட நட்பாக இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுத்துட்டு திரும்ப வராது. அடிக்கடி வந்து செய்திகளில் பார்க்குற திடீர் சரிவு எது அப்படின்னு சொன்னால் பங்கு சந்தை தான். அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. தெரிஞ்சவங்க கிட்டேயே கொடுக்கக்கூடாதுங்கிறோம். அப்போ தெரியாத இடம் இல்லையா முதலீடு. ஏன்னா இவங்களோட மனசை வந்து குழப்பி விட்டுரும். சந்திரன் என்பது மனோகாரகன். அப்போ அங்கே ரெண்டும் எதுவும் சப்போர்ட்டிவான எந்த விதமான பிளானட்டும் இல்லாத பொழுது இவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா மாயை மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கும். அது ராகுலாம் வந்துருச்சுன்னா குழப்பத்தில் ஏற்பட்டு இவங்க நிச்சயமாக தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது ராகுவுடைய பார்வை கோச்சாரத்தில் வரும் பொழுது இந்த போல சரிவுகளானது நிச்சயமாக ஏற்படும். ஆனால் ஒரு மன நிறைவுக்கு அல்லது ஒரு நிம்மதிக்காக அல்லது இதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா? இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த ஒரு யோகம் இருக்குன்னு சொல்கிறோம்.
ஆனால் எல்லாமே ரூல்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, நான் சுபம் அசுபம்னே கிரகங்களை பிரிக்க மாட்டேன், இருந்தாலும் அந்த நூல்களில் சொல்லினபடி குரு சுக்கிரன் இவர்கள் எல்லாம் சந்திரனை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு இருந்தது ஜாதகருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 7 குரு இருக்குது அப்படின்னா, குருவுடைய 7ஆம் பார்வை சமசப்தம பார்வை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த பாதிப்பு குறையும். பயப்பட வேண்டாம். பயப்படுத்தவில்லை அந்த ஜாதகம். ஏதாவது ஒரு நிமிஷத்துல அந்த காப்பாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காப்பாற்றி கொடுத்துருவாங்க அவங்க. அதனால நிச்சயமா பயப்பட வேண்டாம். அதே போல பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் இருந்தாலும் அந்த அதீதமான பொருள் இழப்பை கட்டுப்படுத்தும். அதனால இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். இதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி தேவி அம்பாள். ஸோ அம்பாள் உபாசனை பண்ணுறது, அம்பாளை வழிபடுவது, கோவில் அம்பாள்னு தெரியல, அம்மன் நம்மளுடைய ஊரில் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போகிறது. என்றைக்கு போனோம் அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு போகணும். திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பாளை வழிபட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இவங்களுக்கு இது போல மன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விபரீத முடிவுகள் எல்லாம் குறைக்கப்படும். அம்பாள் வழிபாடு நிச்சயமாக. வாழ்வியல் பரிகாரம்னா என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரங்களா, நீர் இவங்க அதிகமாக அருந்த வேண்டும். நீர் நல்லா அருந்த வேண்டும். சாப்பாடை கரெக்டாக சாப்பிடணும். அன்னதானம் செய்யலாம். நிறைய அன்னதானம் செய்யணும். அதை தேடி சென்று உணவு கொடுப்பதுன்னு ஒரு இருக்கு இல்லையா, அது போல் போய் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மூன் ஸ்டோன் அப்படிங்கிற கிறிஸ்டல்ஸ், அது பேலன்சிங் எனர்ஜி. இந்த மூன் அப்படிங்கிறது தான் சந்திரனுக்கு உண்டானது. அது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ணும். அதனோட எனர்ஜி கம்மியாக இருக்கும் பொழுது அதையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க அப்படிங்கிறதுனால இந்த மூன் ஸ்டோனை அவங்க யூஸ் பண்ணலாம். அடிக்கடி இந்த நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நீர்நிலைகளில் போய் குளித்து வருவது, கடல் நீராடுவது, இதெல்லாம் செய்யும் பொழுது சந்திரனுடைய அந்த அதீத பாதிப்பிலிருந்து நிச்சயமாக விடுபடலாம். யோகம் சொல்றதுக்குள்ள இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது இப்படி எல்லாம் இருக்குமா ஜோதிடத்துல அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்தவங்களையே இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, அங்க அவங்களுக்கு குருவும் பார்வை இல்லை அப்படிங்கும் பொழுது கேட்போம், இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஆச்சா அப்படின்னு. ஏன்னா அப்போ கோல்சாரத்துலேயும் குரு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாருங்கும் பொழுது கேட்போம், ஆமாம் ஆச்சும்பாங்க. ஸோ இனிமேல் திரும்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சூழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இது போல் பரிகாரங்களை அவங்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகத்தை பற்றி சொல்லுங்க. தர்மம் எல்லாம் இருக்கு, யோகமும் இருக்கு, ஆனால் இது என்ன வகையான யோகம்? இது நிச்சயமாகவே நல்ல யோகம்தான். தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது காலபுருஷ தத்துவம் சொல்லுவோம். மேஷத்திலேருந்து எடுத்துக்கொண்டு காலபுருஷ தத்துவம்னா அதனுடைய 9வது ராசியாக இருக்கக்கூடிய குருவும் 10வது ராசியாக இருக்கக்கூடிய சனியும், அது ரெண்டும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம். இது பிருகநந்தி நாடியில் நாங்கள் சொல்லுவோம். பாரம்பரியத்தில் பார்த்திங்களா இந்த சனியும் குருவும் சேர்ந்திருப்பது, குரு சனி இணைவு அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம்பாங்க. ஆனால் இது பிருகநந்தி நாடியில் விதிவிலக்கு. ஏன்னா பிருகநந்தி நாடியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் எல்லா கிரகத்துடன் நட்பு. ஏன்னா ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த தகுதி எப்படின்னா எல்லாத்தையும் சமமாக பார்ப்பது அப்படிங்கிறது தானே அதனுடைய தாத்பரியம். அப்படி இருக்கும் பொழுது குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை ஜாதகருக்கு வழங்கும். அதனால இந்த குரு சனி சேர்க்கை தான் தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சேர்க்கை அப்படிங்கிறது பிருகநந்தி நாடிப்படி சேர்க்கை பார்த்திங்கன்னா 1, 2, 5, 9. இதில் எந்த இடத்துல குருவுக்கு சனி இருந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம். இது என்ன இதனோட பொருள் அப்படின்னா, தர்மத்துடன் கர்மம், தர்மத்துடன் செயல். இவர்கள் செய்வது எல்லாமே தர்மத்துடன் தான் இருக்கும். மோஸ்ட்லி இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. எப்பயுமே இவங்களுடைய சிந்தனை எப்பயுமே தர்ம சிந்தனையாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி புரிவது அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குமே. அதனால இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களோட லைஃப்ல எல்லா விஷயம் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு இயற்கையாகவே சேர்த்துடும். அதாவது இப்போ வேற என்ன சேர்க்கைகள்லாம் இருந்தால் நம்ம இதை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, இது தர்ம கர்மாதிபதி யோகம் பிருகநந்தி நாடியில் இதுதான். பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம். அதனால இந்த சேர்க்கை யாருக்கெல்லாம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில எதை நினைத்தாலும் நடந்துடும். எது நினைத்தாலுமே, எதை ஆசைப்படுறாங்களோ, எதை ஆசைப்பட்டாலும் அவங்க அதை எளிதாக பெற்று விடுவார்கள். இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும்.
அவங்களுக்கு. இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய இந்த கட்டத்துல இருக்கிற இந்த கிரக அமைப்புகளை மட்டும் வச்சுதான் வருமா, அல்லது கோச்சார ரீதியில கிரகங்கள் மாறிட்டு இருக்கும்போது இதை அவங்களால அனுபவிக்க முடியுமா? என்ன மாதிரியான பலாபலன்களை அனுபவிப்பாங்க? நல்ல கொஸ்டின் இது. சில பேருக்கு இது இயற்கையாக இருக்கும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விருப்பமே வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம், குரு சனி சேர்க்கை. சில பேருக்கு அது அமைப்பே இருக்காது. அதாவது பிருகநந்தி நாடிப்படி 1-10 4-10 6-8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குருவும் சனியும் பார்வையே இருக்காது உங்களுக்கு. அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு கோல்சாரம் வருது இல்லையா, அதாவது சனி இருக்கக்கூடிய இடத்த குரு இருக்கார், குரு வந்து அந்த சேர்க்கையாக இருக்கக்கூடிய 1-5-10 இருக்காருன்னா இது சேர்க்கையாயிடும். உதாரணத்துக்கு இப்போ எங்க இருக்காரு குரு? மிதுனத்துல இருக்காரு இல்லையா. இப்ப மிதுனத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய இடத்துல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் துலா, கும்பம் மற்றும் கடகத்துல சனி இருக்கும் அவர்களுக்கு இப்ப கோல்சாரத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். அதனால இந்த நேரங்கள்ல அந்த ஒரு வருட காலமும் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன ஆசைப்படுறாங்களோ அந்தந்த வயதிற்கேற்ப கல்யாணம் கைகூடும், பொருளாதார வசதி அடுத்த நிலைக்கு போகணும்னா அது கிடைக்கும், வீடு வாகனங்கள்லாம் வாங்கணும்னா அது நிச்சயமாக நடக்கும். இப்படி அந்தந்த வயதுக்கு ஏற்ப அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் இந்த குரு சனி சேர்க்கை. இதை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்? இதை வலுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரங்களில், அதுவும் அவங்களோட இயற்கையாக இந்த நேரம் இருந்து அதே போல் கோல்சாரத்துலேயும் வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணலான்னா, இவங்க பொருளாதார ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு விதையை போடலாம். எங்கேயாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை புதுசாக ஓப்பன் பண்ணி இந்த குரு சனி சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார சேர்க்கையை வந்து வலுப்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல தன சேர்க்கை அபரிமிதமாக இருக்கும். அதனால அந்த இடத்துலலாம் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். யாருக்காவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கூட அவர்களுக்கு அது வளர்ச்சியாக இருக்கும். அதனால அவங்க தான தர்மங்கள் நிறையா செய்யலாம், இன்னும் தர்மம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யலாம். வாழ்க்கையில் இந்த குறிக்கோள்னு சொல்லக்கூடிய நேரம், அந்த கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய நேரமாக இருக்கக்கூடியது இந்த கோல்சார காலங்களில் குரு சனியை பார்க்கக்கூடிய காலமாக எடுத்து அதில் அவங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்ற பாதைக்கு வித்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க லைஃப்பில் 100% சக்ஸஸ் பார்க்க முடியும். அதாவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த காணொலியை பார்த்துட்டு கவனித்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டில் இந்த காணொலி நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லணுமா மேம் இது தொடர்பில்? இந்த இதில் நான் ஒரு விஷயம் என்னென்னா, நான் கிறிஸ்டல்ஸ் அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை இயற்கையாக கொண்டு ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகரை பார்ப்பேன். டைகரை அந்த புலிக்கன் பார்த்துருக்கீங்களா? ஒரு கோல்டன் கலர் எல்லோவில் வந்து அங்கங்கே பிளாக் ஸ்பாட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குருங்கிறது உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர், கருப்பு வந்து சனியோடது. இந்த இணைவு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டலை போடும் பொழுதே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, அவங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல வெற்றி இதெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கு அவங்களோட ஜாதகத்தில் இல்லையோ அவங்க இந்த டைகரை போட்டுக்கலாம். நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிச்சயமாக மேம். அந்த இந்த டைகரை அப்படிங்கிறது எல்லாருமே போட்டுக்கலாமா? எல்லாருமே போட்டுக்கலாம். உபரத்னம் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, அதற்கு தோஷம் கிடையாது. இந்த மாதிரி பாவம் இதெல்லாம் சேர்க்க இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு லிமிட்டேஷன்ஸும் இல்லாத ஒரு விஷயம். அதனால தான் இதை வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் அதை வந்து பயனடையணும்னு நான் ஆசைப்படுறதே. பல விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அவங்க இந்த மாதிரியான தருணங்களை வந்து பயன்படுத்தணும். பொதுவாகவே சொல்லுவாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது வழிகாட்டி அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான தருணங்களை வழிகாட்டுறது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து இந்த காணொலி மூலமாக நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. வணக்கம் தாட்சாயினி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் வணக்கம், நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.